ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்றலே மெல்ல பேசு அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் இப்போ பரமன் வந்து பார்த்தோன்னா இளமதியோட வீட்டில் இருந்து அந்த லிஸ்ட்டு போட்ட கையெழுத்து அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏற்கனவே எழுதியிருந்த அந்த லெட்டரையும் எடுத்துகிட்டு இது 2 கையெழுத்தும் வேறு வேறையாக இருக்குது, இது வேறு யார் செஞ்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி பெரிய குழப்பத்தோடு தான் போனாங்க. ஆனால் அதெல்லாம் செஞ்சது கலாமாவும் கூட இருக்கக்கூடிய ரஞ்சிதன் தான் அப்படிங்கிறது பாவம் பரமனுக்கு தெரியல. ஆனாலும் தடுத்து நிறுத்திடுவாங்க, போக விட மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். ஏன்னா இப்போ கூப்பிட்டாங்கல்ல, அந்த விஷயத்தை பேசுனதுனால இதான் லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்தோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இளமதிக்கு, அதாவது அதே நேரத்தில் ரிஷிக்கு கல்யாணம் நடக்குது. அவங்க வந்து மண்டபத்தில் நலுங்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் தாலி பார்த்தோம் அப்படின்னா 2-3 இடத்துல தடங்களாகவே இருக்குது. இது ரிஷியோட அப்பா அம்மாவுக்கும் கொஞ்சம் அப்படியே மனசுக்கு வருத்தமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து எதனால் இந்த கல்யாணம் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். நமக்கு செம பெரிய ட்விஸ்ட்டை ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. தேவிங்கிறவங்க வந்து ரம்யாவுக்கு அந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்காங்களா, அவங்க நினைவு திரும்பி உண்மையை சொல்ல போகிறாங்க தேவிகிட்ட. அவங்க தான் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த கதையும் நமக்கு அந்த ஒரு பெரிய சீக்ரெட்டையும் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் இங்கே வந்தாங்க, இளமதி தான் காப்பாற்றினாங்க. அதே நேரத்தில் இளமதியோட ஹஸ்பண்ட் தான் ரிஷி அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சா. சரி, இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சாலும் அது எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது இன்றைக்கான ப்ரொமோவில் செம்ம சுவாரஸ்யமாக காட்டியிருந்தாங்க. ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பரமன் வந்து அதே அந்த சட்டை தான் போட்டிருக்காரு லாஸ்ட் எபிசோடில் பார்த்தது. அதனால் அவர் வந்து அந்த கையெழுத்து மாறி இருக்கிறது, இளமதி கொடுத்த அந்த லெட்ரு, அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காராட்டிருக்கு. அந்த கோபத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா ரிஷியோட கன் எடுத்து வச்சுக்கிறாரு. அதனால தான் பார்த்தோம்னா நலுங்கு வைக்க முடியாமல் அந்த விஷயம் நின்று போகுது. எப்படி பார்த்தாலும் அந்த பிரச்சனைலாம் ஒரு பெருசாக வராது. அடுத்து வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஊர்வலம் போகணும், அது அவங்களோட வழக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்கனவே பேசுனாங்க. இதுவும் தொடர்ந்து பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ பொண்ணு மாப்பிள்ளையோட ஊர்வலம் நடக்கும். அந்த டைமில் தான் கல்யாணம் வந்து அதிரடியாக நிற்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அப்படி அங்கேயும் நிற்கல அப்படின்னாக்கா அந்த பிரச்சனையும் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகி தாலி கட்டுற நேரத்தில் வழக்கம் போல் எல்லா படங்கள்லையும் சீரியல்லையும் நம்ம பார்க்குற மாதிரி நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தத்தோட கடைசியில் உண்மையை தெரிஞ்சு நிற்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் நினைக்கிறதா நானும் நினைக்கிறேன். இப்போ வந்து இளமதிக்கும் அதே நேரத்தில் பரமனுக்கும் இளமதிக்கும் 2 எதிரி வந்துட்டாங்க. ஒன்று ரிஷி, இன்னொன்று கலாமா. எல்லாருமே கூட்டு சேர்ந்து மொத்தமாக எல்லாம் எதிரியாக மாறிடுவாங்க. ஆனால் இப்போதைக்கு இளமதிக்கிட்ட அவரோட காதலை பரமன் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா பரமனால் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அவரோட காதலை சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக பார்த்தோம்னா தென்றல் வந்து என்னை தொடுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அபி அதே நேரத்தில் அவங்களாம் நடிச்சிருந்தாங்களா, சூப்பராக இருந்துச்சுல, அந்த ஒரு கதை இருந்துச்சுல்ல, அதே மாதிரி தான் தென்றலே மெல்ல பேசு கதையும் செம்ம சூப்பராக கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போகிறாங்க, என்ன அடுத்தடுத்து நடக்குதுன்னு. சுவாரஸ்யமான கதையை தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.